அருமையான சபையோரே, அன்புள்ள பெரியோரே, அருமையான சபையோரே, வந்திருக்கும் சொந்தங்களே, வளமையான வணக்கம் உங்களுக்கு. வந்திருக்கும் சொந்தங்களே, வளமையான வணக்கம் உங்களுக்கு. என் அண்ணா பட்டிமன்றம் நடத்த போறீர்கள்? பட்டிமன்றம் நடத்த போறீர்கள்? பட்டிமன்றம் இல்லை, பட்டிமன்றம் இல்லை தம்பி, இது குட்டி மன்றம். பட்டிமன்றம் இல்லை தம்பி, இது குட்டி மன்றம். பொங்கல் விழாவில் நாங்கள் இங்கு புதிய கவி ஒன்று சொல்ல போகின்றோம். கவி என்ன கவி? கவி என்ன கவி? இது கல்லாதவன் கேள்வி. இங்கே நின்று புரணியம் பாடினால் அங்கே இருப்பவர்கள் அடித்து துரத்துவார்கள். பொங்கல் விழாவிற்கு வந்து கேள்வி கேட்டால் பொல்லாத பிரச்சனை வரும் அண்ணே. பொங்கல் விழாவிற்கு வந்து கேள்வி கேட்டால் பொல்லாத பிரச்சனை வரும் அண்ணே. கேள்வி கேட்பதற்கு தெரியாவிட்டால் கேனப்பயல் என்பார்கள். கேள்வியாய் கேட்டுக்கொண்டே இருந்தால் பதிலும் கிடைக்க வேண்டுமே பார்ப்போம். இந்த இடத்தில் இது சரியான கேள்விதான். பொங்கல் நமக்கு எதற்கு? முத்தான கேள்வி ஒன்று வெறுமென நான் நினைக்க முட்டாள்தனமான கேள்வி எல்லோ வந்திருக்கு. கேள்வி கேட்பதற்கு முட்டாள்கள் போதுமப்பா. கேள்விக்கு பதில் சொல்ல புத்திசாலிகள் வேணுமப்பா. நானும் இதற்கு பதில் சொல்லி நல்லதொரு புத்திசாலியாக போகின்றேன். பொங்கல் நமக்கு புது வருடம் மாதிரி. பங்கங்கள் கழித்து பழையன கடந்து சொந்தங்கள் சேர்ந்து சுகநலம் பகிர்ந்து மங்களமாய் வாழ்ந்திட வழிகாட்டும் நாள். பொங்கலோ பொங்கல் என்பேன் நான். அடடா புதிதாய் அறுப்பது பொங்கலுக்காய் அரிதாய் சொன்ன புதுசாய் எதையும் சொன்னாத்தான் பொறுப்பாய் சனங்கள் கேட்பார்கள். பழசையே திரும்ப சொன்னால் இந்த பரப்பு பாருங்கள். மேடையில் பேசுவோரெல்லாம் தம் மேன்மையான உரையில் சொல்வார். சூரியனுக்கு நன்றி சொல்ல எரிதின் காரியத்துக்கு நன்றி சொல்ல ஏன் அண்ணன் சூரியனுக்கு எதற்கு நன்றி? அதை சொல்லாவிட்டால் பாருக்கு வெளிச்சம் மறுநாள் தராது. எதற்கு நன்றி? அதை சொல்லாவிட்டால் எதற்கு முதல்
உதவாமல் சும்மா நிறுத்தி விடுவோமா? எதற்கு நன்றி? அது சொல்லாவிட்டால் எதற்கும் உதவாமல் சும்மா நிறுத்தி விடுவோமா? குறுக்கால கேள்வி கேட்டு நம்ம குதூகலத்தை கெடுக்க போறாய். குறுக்கால கேள்வி கேட்டு நம்ம குதூகலத்தை கெடுக்க போறாய். இதை மறுக்காமல் யாரேனும் விடை சொல்ல விடைந்திடுவீர் நண்பர்களா? இதை மறுக்காமல் யாரேனும் விடை சொல்ல விடைந்திடுவீர் நண்பர்களா? சலிக்காமல் என் தரப்பை கொஞ்சம் கருங்கோ, வலிக்காமல் வாழ்க்கை இல்லையாம். சலிக்காமல் என் தரப்பை கொஞ்சம் கருங்கோ, வலிக்காமல் வாழ்க்கை இல்லையாம். உழைப்பாலை கலைத்தவனை உணவை கொடுப்பவனை உலகம் ஒரு நாளில் மறந்து போகும். உழைப்பாலை கலைத்தவனை உணவை கொடுப்பவனை உலகம் ஒரு நாளில் மறந்து போகும். பொங்கல் என்றால் இப்போ எதையும் புதுமையாய் காண்பதில்லை. பொங்கல் என்றால் இப்போ எதையும் புதுமையாய் காண்பதில்லை. புதிதாய் பானை வாங்கி அரிசியும் பருப்புமிட்டு, புதிதாய் பானை வாங்கி அரிசியும் பருப்புமிட்டு, பாலில் அவியாய் அவித்த பொங்கல், பாலில் அவியாய் அவித்த பொங்கல் சாப்பாடு என்று ஆயிற்று, சாப்பாடு என்று ஆயிற்று. பொங்கல் என்ற சொல்லை சிந்தியுங்கள், பொங்கல் என்ற சொல்லை சிந்தியுங்கள். வேறு எண்ணத்தை சொல்ல நாங்கள், வேறு எண்ணத்தை சொல்ல நாங்கள் இத்துடன் முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.